இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று அற்புதம் நிச்சயம். அவன் இந்த தலைப்பு கேட்டாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இந்த செய்தி கேட்குறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நெருக்கமா, அவமானமா, குறைச்சலா, வேதனையா? அற்புதத்திற்காக ஜெபிச்சு தாமதமாகதா? இன்றைக்கு உங்களை தொடப் போகிறார். இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பைபிளில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள், அற்புத வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதீங்க. இங்கே ஒரு சிறைச்சாலை அதிகாரி தோற்று போயிட்டானா. ஏசப்பா இல்லாட்டா தோல்வி நிச்சயம்தான். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா தோல்விகள் கிடையாது. அன்பு சகோதர சகோதரி, அவன் பாருங்க, தனக்கு இருக்கிற பட்டயத்தை வச்சு தனக்குத்தானே தற்கொலை செய்ய நினைக்கிறான். அவனுக்கு சொல்லப்படுற வார்த்தை தான், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தானே இருக்கிறோம். நாங்கள்லாம் யாரும் ஊழியக்காரங்க. கணேசன் இருக்கிறேன், கணேசனோடு பெரிய 1500 மிஷனரிகள் இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்களும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பதில் கொடுப்பார்ல. நாங்களும் உதவி செய்வோம். நாங்கள் ஜெப உதவி தான் செய்வோம். எங்கள் கூட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு யோசுவாங்கிற ஊழியக்காருக்கு சொன்னது போல் இந்த கணேசன் கூட சொல்கிறாரு, உங்கள் கூட சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறார். அந்த சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோன்னா, ஊழியக்காரோட நானும் இருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு காத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எழும்புங்க. சோர்ந்து போனவங்க எந்திரிச்சு முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார், உதவி செய்வார். உங்கள் வியாதிகள் சுகமடையும், கட்டிகள் மறையும், கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை திறப்பாரு. இந்த மாசத்துல இன்னை கேட்டு ஒரு கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுப்பதற்கு ஒரு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தோல்வி அடைஞ்சு அவனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? நீ இயேசுவை விசுவாசி, அவ்வளவுதான், நீயும் விடுதலை கிடைக்கும், உனக்கு அற்புதம், உன் மூலியமா உன் குடும்பத்துக்கு அற்புதம், வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்றோம். ஏசப்பா, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கவலைப்பட்டு கெடுதி உண்டாக்கி கொள்ளாதபடி, அழுது கெடுதி உண்டாக்கி கொள்ளாதபடி, எனக்கு அற்புதம் நடக்கலேன்னு சாப்பிடாம இருந்து கெடுதி உண்டாக்கி கொள்ளாதபடி, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீரா, உதவி செய்வீரா. இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.